ஹலோ, எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களோ? நான் இன்றைக்கு இறால் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு 1 கிலோ இறால் வாங்கி வச்சுக்கிறேன். இறாலின் தோலை உரிச்சு எடுத்துட்டு அதுக்கு பின்பக்கத்தை வெட்டி நான் அதுக்குள்ள இருக்க குடல் ஊத்தியலை அகற்ற போகிறேன். ஏனென்றால் அதுக்குள்ள மணல் இருக்கும். நீங்கள் அதை கழுவி வச்சிங்கன்னா கரைக்குள்ள மணல் கடிபடாது. இறால் கரைக்கு தேவையான மற்ற பொருட்கள் இஞ்சி உள்ளி 7, உங்களுக்கு தேவையான இஞ்சி உள்ளி எடுக்கலாம். தக்காளி பழம், கருவேப்பிலை, உப்பு, மற்றது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், வெந்தயம், மற்றது கிராம்பு எடுத்து வச்சிருக்கிறேன். இது மிளகு, சின்ன சீரகத்தூளை அரைச்சி வச்சிருக்கிறேன். வெங்காயம் 3 வட்டி இருக்கிறேன், 3 உரித்து வச்சிருக்கிறேன். தேவையானதை பிறகு பாக வைக்கிறேன். கறி மிளகாத்தூள், மற்றது பச்சை மிளகாய். இப்போ எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டேன். தக்காளி வெங்காயத்தை நான் 2 தான் நான் வெட்டி எடுத்திருக்கிறேன். அவ்வளோ காணும். எனக்கு எண்ணெய் சட்டிக்கில் எண்ணெய் நல்லா கொதிச்சதா பிறகு வெங்காயத்தை போட்டு தாளிக்க போகிறேன். நான் எண்ணெய் கொஞ்சம் குறைவாக தான் எண்ணெய் பாவிக்கிறேன். நான் உங்களுக்கு கூட எண்ணெய் வேண்டாம், கூட எண்ணெயை விடுங்கோ. எண்ணெய் இந்த வெங்காயம் நல்லா தாளை வட்டு வந்துட்டுது, பார்த்தீங்களோ? பொன் கலரில் வந்துட்டுது. இனி நான் மிளகாயையும் பச்சை மிளகாயையும் கருவேப்பிலையையும் மற்றது இஞ்சி உள்ளியையும் போட்டு, இஞ்சி உள்ளி இடித்து வச்சிருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா வாசம் வரும் வரையும் தாளிக்க போகிறேன். பிறகு அதை நல்லா தாளிச்சாப்பிட நல்லா தாளிங்கோ. தாளிச்சா பிறகு அதை ஒதுக்கி வச்சுட்டு, நீங்கள் இஞ்சி உள்ளி மனம் தெரியும் உங்களுக்கு, அப்போ தான் அதை ஒதுக்கி வச்சுட்டு பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கடுகு, வெந்தயம், கிராம்பெல்லாம் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்குன்னு அதை போட்டு தாளிங்கோ. தாளிக்க இந்த வெந்தயம் ஒரு டார்க் ப்ரௌன் கலராக வரும், கருப்பாக வர விட்டுறாதீங்கோ. நல்ல டார்க் ப்ரௌனாக வந்தால் பிறகு அதோட பக்கத்தில் இருக்க வெங்காயம் மட்டது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுங்கோ. இப்போ உங்களுக்கு ஒரு வாசம் வரும். பிறகு இதுக்குள்ள தக்காளி பழத்தை போடுங்க. அதோட தேவையான அளவு உப்பு நான் 1 டீஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு நல்லா கிண்டி தக்காளி பழம் கொஞ்சம் நல்லா இதன்னா பிறகு மூடி விடுங்கோ. அடுப்பையும் குறைச்சி விடுங்கோ. இப்போ நான் உரித்து வச்ச இறாலுக்குள்ள தேவையான அளவு கறி மிளகாத்தூள் நான் 2 கரண்டி போடுறேன். 2 டீஸ்பூன், நான் எல்லாத்துக்கும் டீஸ்பூன் தான் பாவிக்கிறேன். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கறி மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் மஞ்சள், மீன் கறி அதற்கு மஞ்சள் போட்டிங்கன்னா அந்த வெடுக்கு இல்லாமல் போகும். பிறகு சின்ன சீரகம், மிளகு தூள் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை போட்டு நல்லா கையால் நல்லா எல்லா இடமும் எல்லா இறால்லையும் படுற மாதிரி நல்லா பிணைஞ்சு வைங்கோ.
பிறகு அந்த இறாலை கறி இதுக்குள்ள போட்டு தாளித்த வெங்காயம் இதழுக்க போட்டு கிண்டுங்கோ. நான் அந்த இறால் போடுறது வீடியோவில் வரையில சாரி. இப்போ நல்லா இறால் தாளித்து நல்லா எல்லா இதோட இந்த வெங்காயம் இதுகளோட எல்லாத்துலேயும் கலக்கிற மாதிரி கலந்துட்டு மூடி விடுங்கோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து சிம்மில் வையுங்கோ, இல்லாட்டி இறால் வந்து அடிப்பிடிச்சிடும். வச்சுட்டு நல்லா கிண்டி போட்டு இப்போ கொஞ்சம் ஒரு கப் 1.5 கப் தண்ணி வந்து அதுக்குள்ளே சேருங்கோ. சுடு தண்ணியாவோ இல்லை பச்சை தண்ணியும் சேர்க்கலாம். மற்றது கொஞ்சம் பழப்புளி, ஒரு பாக்களவு பழப்புளி எடுத்து நல்லா சுடு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுருங்கோ. அதுதான் இதோட சேர்க்குறேன். நல்லா அவிய விடுங்கோ. அடிக்கடி எடுத்து கிண்டி விடுங்கோ. உங்களுக்கு தேவையான குழம்பு வரும் வரையும் அவிச்சு போட்டு ரக்கலாம். எனக்கு கொஞ்சம் குழம்பு வேணும் கறிக்கு, அதோட நான் அதோட கறியை எனக்கு நிப்பாட்ட போகிறேன். என் சேனலுக்கு முதல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போகாதீங்க.